வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல வீட்டுக்குள்ள ஃபன் ஏவின்னு சொல்லி ஒரு ஏவியை போட்டிருந்தாங்க. அந்த ஏவியை பொறுத்தவரைக்கு நான் நட்பு ஏவிக்கு என்ன சொல்லணும், சேம் அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றேன். பெருசா கனெக்ட் ஆகல ப்ரோ. ஏன்னா அந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஃபன் அப்படிங்கிறது பெருசா கிடையாது. உங்களுக்கே தெரியும், இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே நெகட்டிவ் கண்டென்ட்ல மட்டும் தான் போயிருந்துச்சு. அந்த வகையில வீட்டுக்குள்ள ஃபன் பண்ணது ஒரு 3 பேர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் மட்டும்தான். ஒண்ணு நம்ம காமு மாமா, இன்னொன்னு தண்ணி பழம், இன்னொன்னு நம்ம கானா வினோத். இந்த 3 பேர் தான் மாத்தி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. முக்கியமா கானா வினோத், தண்ணி பழம், இந்த 2 பேருக்கான காம்போ தான் கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஃபன் கொடுத்துருக்கோம். அதுல நம்ம கானா வினோத் இல்லைன்னா சுத்தமா ஃபன்னே கிடையாது. அந்த மனுஷன் தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஒரு கவுண்டரை போட்டு ஃபன் பண்ணி போயிருப்பாப்ல. அந்த வகையில நேத்துக்கான அந்த ஏவியை பொறுத்தவரைக்கும் அந்த 3 பேர் மட்டும் தான் ஃபுல்லா டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சில பேர் கண்டென்ட்டை நம்ம டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேனுக்குனே புஷ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. சரி, ஏவின்னு ஒண்ணு போடுறோம், அந்த ஏவில நம்ம ஆட்களை காட்டாம இருந்தா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு வேனுக்குனே ஒரு சில பேரை புஷ் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஆனா பிக் பாஸ் சொன்ன ஒரு சில விஷயம் வந்து ஒரு மாதிரி புல்ல அரிச்சிச்சு காய், சத்தியமா சொல்றேன். ஏன்னா அந்த மனுஷன் சொல்றாப்ல, நானும் உங்க காமெடியை பார்த்து சிரிச்சேன் கானா வினோத், உங்களுக்கான காமெடியை பார்த்து நானும் பயங்கரமா சிரிச்சிருக்கேன். 9 சீசன்ல நான் இப்படி சிரிச்சதே கிடையாது. எப்படி 9 சீசன்ல நான் இப்படி ஓப்பனா சிரிச்சதே கிடையாது. உங்களுக்கான காமெடிக்கு தான் சிரிச்சேன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒன்று சொல்றாப்ல. இதை விட வேற அவார்டு வேணுமாங்க சொல்லுங்க? இதை விட பெரிய டைட்டில் கிடைக்கணுமா? வேண்டாம், இதுவே மிகப்பெரிய டைட்டில். ஏன்னா ஆல்ரெடி வெளியே மக்கள் வந்து பயங்கரமான டைட்டில கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை கவனிக்க முடியுது ப்ரோ. மக்கள் அன்பை வந்து எப்படி இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம கானா வினோத் அவர்களுக்கான அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா ஏதோ 200K தான் இருந்தாரு போல. 200K 300K தான் சம்திங் இருந்தாரு போல. நேத்து 500K வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மாதிரி கானா வினோத்துக்கு லவ் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. வச்சுக்கோப்பா, உனக்கு இல்லாததாப்பா, நீ தான்ப்பா உண்மையான டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு அன்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேத்து நம்ம பிக் பாஸ்மே பயங்கரமான அன்பை கொடுத்துருப்பாப்ல. பட் நேத்து எபிசோட்ல என்னால இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு. எபிசோட்ல இல்ல, லைவ்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபன் ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம், பிக் பாஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கான மூஞ்சி ஒரு மாதிரி செத்து போச்சு காய்ச்சி. அவருக்கான மைண்ட் வைஸ் எப்படி இருந்திருக்கும்னா, டேய் நான் ஸ்டாண்ட் அப் காமெடியன்டா, எனக்கு எதுவும் பாராட்டுகள் இல்லையா, நானும் ஒரு காமெடியன் தான்டா, என்னையும் கொஞ்சம் பாராட்டுங்கடா அப்படின்னு மாதிரி அந்த மனுஷன் ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாப்ல. நான் முன்னாடியே சொன்னதா திரும்பியே சொல்றேன், அந்த மனுஷனுக்கு பொறாமை குணம் அதிகம். அதுதான் உண்மை. ஓகேவா? அந்த வகையில நேத்துக்கான எபிசோட் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அந்த ஏவி கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஆனா அதுல பெரிய சிரிப்பு என்னன்னா, அந்த ஏவியை வச்சு வெளியே ஒரு சில பேர் கிண்டல் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா மூளே இல்லாம ஏதோ முட்டாத்தரமா பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஃபினாலே வீக்ல கூட இவனை சண்டை போடுறதை விட மாட்டான போல ப்ரோ. ஃபினாலே வீக்ல கடைசி நாட்கள் கூட இவனை சண்டை போடுறதை விட மாட்டான போல. இன்னைக்கோட சேர்த்து நாளைக்கு ஒரு எபிசோட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? நாளைக்கு சாயங்காலம் இவனை வீட்டை விட்டு வெளியே போயிருவானே. அந்த வகையில இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போனோம்னு பார்த்தா இன்னைக்கு வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டிருக்கான போல. அது முக்கியமா நம்ம கானா வினோத்துக்கும் தண்ணி பழத்துக்கும் சண்டை வந்திருக்கு. தண்ணி பழத்துக்கும் அந்த பொறாமை குணம் அதிகம் ப்ரோ. அவர் என்னதான் கானா வினோத் கிட்ட போயிட்டு வினோத் சார்னு சொல்லி பேசினாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு. அந்த மனுஷனுக்குள்ள கடுமையான வன்மம் இருக்கு. நம்மளை விட ஒருத்தனுக்கு ஃபேம் கிடைச்சிருக்க, நம்மளை விட ஒருத்தன் பயங்கரமா வளர்ந்துருக்கான மக்கள் மத்தியில் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பொறாமை குணத்தை வச்சிருக்காப்ல. இதுல அவர் நம்மளை விடன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் பெருசா வளரல. அவர் ஒரு ட்ரோல் கண்டென்ட், அவரை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம அவர் டுலூலு லைஃப்ல உட்காந்து தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருக்காப்ல. அதுல நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல. அந்த வகையில இன்னைக்கு ஏதோ 2 பேருக்கு பயங்கரமான சண்டை வரதா கேள்விப்பட்டேன். என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏவியை பத்தி சொல்லணும்னா, அது ஒரு ஃபன் ஏவி. கரெக்டா? அது ஒரு ஃபன் ஏவி. அப்ப இந்த வீட்டுக்குள்ள யார் ஃபன் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த ஏவியில இருப்பாங்க. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஃபன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஃபன் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. இந்த சீசனை பொறுத்தவரைக்கு வெறுமனைக்கு நெகட்டிவ் கண்டென்ட்ல மட்டும் தான் ரன் ஆச்சு. ஃபுல்லா நெகட்டிவ் கண்டென்ட்ல தான் ரன் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஃபன் ஏவில இந்த ஃபைனலிஸ்டா இருக்க 4 பேரை காணும், அவங்கள காணும், இவங்கள காணும் தேடினா என்னங்க கதை? இந்த சீசனே நெகட்டிவ் கண்டென்ட்ல தான் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபன் ஏவில இவங்க இல்ல அவங்க இல்லைன்னா என்ன கதை? எனக்கு புரியல. மூளை இல்லாத முட்டா பீஸ் பேசுற மாதிரி எனக்கு தோணுது. வீட்டுக்குள்ள யார் ஃபன் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் ஏவில போட முடியும். நீ சும்மா நாச்சுக்கு சில மாதிரி உட்கார்ந்துருப்ப, இல்ல வெங்காய செடியை வளர்த்துருப்ப, ஒன்னெல்லாம் ஏவில கொண்டு போட முடியுமா? போட முடியாது, வாய்ப்பே கிடையாதுல. அந்த வகையில வீட்டுக்குள்ள உண்மையா யார் ஃபன் பண்ணாங்களோ அவங்களுக்கான கண்டென்ட் அங்க இருந்துச்சுப்பா. அந்த வகையில கானா வினோத், தண்ணி பழம், இந்த 2 பேர் தான் அதிகப்படியான கண்டென்ட்ல இருந்தாங்க. அப்பப்ப நம்ம காம மாமா வந்தாப்ல, அப்பப்ப கனியை போட்டிருந்தாங்க, அப்பப்ப அரோரா, அப்பப்போ நம்ம விக்கல் சுகர், இவங்களுக்கான கண்டென்ட் மட்டும் தான் அந்த ஏவியில இருந்துச்சு. ஏன்னா இவங்க மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள அப்பப்ப ஃபன் பண்ண ஆட்கள். சொல்ல போனா அதிகமா ஃபன் பண்ணது எனக்கு தெரிஞ்சு கானா வினோத், தண்ணி பழம். அதுக்கு அடுத்தது நம்ம காமு மாமா சொல்லுவேன். ஏன்னா காமு மாமா
பார்க்க தான் ஒரு மாதிரி ரகடா சுத்திட்டு இருப்பாப்ல. ஆள் வந்து பாரு கூட இல்லாதப்ப நல்லா உத்து பாத்தீங்கன்னா நல்லாவே காமெடி பண்ணுவாப்ல. ஒரு மாதிரி கவுண்டர் போடுறது, ஒரு மாதிரி கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தான் பண்ணுவாப்ல. அந்த வகையில அந்த ஏவி ஃபுல்லாவே டாமினேட் பண்ணியிருந்தது இந்த 3 பேர் மட்டும்தான். ஓகேவா? அதுல ஃபைனலிஸ்ட காணும், அவங்கள காணும், இவங்கள காணும்னு சொல்லி தேடுறது லாஜிக்கே இல்ல. அடுத்து ஏதாச்சும் சண்டை ஏவி போடுவாங்க. அந்த சண்டை ஏவியில பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா சீசன் ஃபுல்லா சண்டையை போட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபுல்லா நெகட்டிவ் கண்ட்ரோல்ல தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அடுத்தது சண்டைக்கு ஒரு ஏவி போட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல எல்லாருமே இருப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு போடுவாங்க நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு அந்த 4 ஃபைனலிஸ்டுக்கான ஏவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கான ஏவி எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஏதோ மிட்வீக் எவிக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரா. நேற்று சாயங்காலம் வரத்துக்கு மிட்வீக் எவிக்ஷனை பத்தி எந்த ஒரு சத்தமும் இல்லை. சடனா நைட்டுக்கு அப்புறம் பார்த்தா மிட்வீக் எவிக்ஷன் சொல்லி பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஹேம்நாத்தா இருக்கும், ஒன்னு ஹேம்நாத்தை வெளியே தூக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம அரோரா தூக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டுல யாரோ ஒருத்தர் தூக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. எப்படியும் ரன்னிங்ல நமக்கு அப்டேட் கிடைச்சோம். அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை பத்தி அப்டேட் பண்றேன். அந்த இதுல இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு சண்டை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது நம்ம கானா வினோத்துக்கும் தண்ணி பழத்துக்கும். இவங்க 2 பேருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா செட் ஆகும் ப்ரோ. 2 பேரும் மாத்தி ஃபன் பண்ணாங்கன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஆனா தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் பார்க்காரு ப்ரோ. அவரு நேத்து கூட நீங்க பிரவீன் கிட்ட சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அவர் பேசுற விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன உருவ கேலி பண்ற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆளா, அந்த அளவுக்கு ஒரு உச்சத்துல இருக்கானா, அந்த அளவுக்கு அழகா இருக்கானா, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் ஒரு ஆளே கிடையாது, என்ன கம்பேர் பண்ணாம ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு தகுதி, ஒரு ஸ்டேட்டஸ் பாக்காரு ப்ரோ. அவர் அப்படிதான் இருக்காரு. அவரை பாடி ஷேமிங் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணுமா? அவரை நீ பாடி ஷேமிங் பண்ண போறனா உனக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவரை விட பயங்கரமா இருக்கணுமா? அப்பதான் நீ அந்த மனுஷனை பாடி ஷேமிங் பண்ணணுமா? அது மட்டும் இல்லாம அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் சின்னதா ஃபன்னா சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேங்காரு. ஏன்னா அவரோட ரூல் லைஃப்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ல, அப்படி இருக்கும்போது அவரை வந்து அவர் கலாய்க்க கூடாதுன்னு சொல்றாரு. என்ன பத்தி இந்த மாதிரி சொல்லக்கூடாது, சொன்னா எனக்கான நேம் டேமேஜ் ஆயிருன்னு சொல்லிட்டு இவனுக்கு முதல்ல எங்க நல்ல நேம் இருக்கு, எங்கப்பா நல்ல நேம் இருக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு? இவனுக்கு இருக்கிறது பூரா சாணி நேம். அப்படி இருக்கும்போது எனக்கான நேம் டேமேஜ் ஆயிரும், எனக்குன்னு ஒரு இது இருக்குமா, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா, அதெல்லாம் இதாயிரம் பத்துக்கும். அதனால அப்படிலாம் பண்ண விட முடியாது, அதனால அப்படிலாம் பேச விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் போடுறாப்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அவரு ஃபன்னா எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியா கொண்டு போனாருன்னா, ஜாலியா கொண்டு போயிருந்தாருன்னா தண்ணி போலும் கானா வினோத் 2 பேரும் டாப்ல வந்திருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், 2 பேரும் டாப்ல வந்திருப்பாங்க. ஏன்னா நேத்துக்கான ஏவி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2 பேரும் நல்லாவே ஃபன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபன்னான கண்டென்ட்டை கட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருந்திருக்கும் போல. ஏன்னா ஒரு சில கண்டென்ட்டை மிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க தான் ஃபன்னே, இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இவங்க தான் ஃபன்னே. ஸோ தண்ணி போல கொஞ்சம் இது பண்ணி போனா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். பட் தண்ணி போல அந்த மாதிரி போக மாட்டேங்காரு. இன்னைக்கும் ஏதோ சண்டை போல எனக்கு தெரிஞ்சு சேம் இதே மாதிரி தான் ஏதாவது கலாய்ச்சிருப்பாங்க ப்ரோ. ஏதாச்சும் ஃபன்னா கலாய்ச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பெருசா என்ன உசானி ஃபேமஸ் ஆனன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வார்த்தை விட்டுருப்பாரு. எப்படி நேத்து பிரவீன் கலாய்க்கும் போது பிரவீன்கான ஒய்ஃப் இழுத்துட்டு வந்து ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசினாரோ அதே மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் கானா வினோத் இன்னைக்கு கலாய்ச்சிருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட் பண்ணி பேசுறங்க பேர்ல ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசியிருப்பாரு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காரு ப்ரோ. அவரால் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்களை ஒரு மாதிரி பாக்குறாரு, ஆண்களை ஒரு மாதிரி பிடிச்சு அமுக்குறாரு. இது என்னத்த சொல்ல எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு மட்டமான பீஸை இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல தூக்கி போட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், கடைசி நாட்கள்ல தான் இவனுக்கான உண்மை முகம் வெளியே வருது. என்ன சொன்னா திவ்யா கிட்ட பேச மாட்டேன்னு தானே போனான். நேத்தும் திவ்யா கிட்ட போயிட்டு நம்பர் கொடு, ஹாய் ஹலோ சொல்லக்கூடாதா, ஹாய் ஹலோ சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போறான். அவன் பார்வையே சரியில்லை ப்ரோ. அவன் சத்தியமா சொல்றான், அவன் பார்வையே சரியில்லை. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அவன் சம்டைம்ஸ் யாராச்சும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கண்ணெல்லாம் பார்க்க மாட்டேங்கான் ப்ரோ. அவன் பார்வையே வித்தியாசமா இருக்கு. நேற்று என்னால் ஒரு 2-3 இடத்துல அதை நோட் பண்ண முடிஞ்சு. ஒரு செட் ஆஃப் குரூப் அங்கே எங்கேயுமா உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க அந்த கோல போட்டி நடந்த டைம்ல. அப்ப தண்ணி பழத்துக்கான பார்வை எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தார், ஃப்ரெண்ட்ல வந்து அந்த பீன் பேக்கை போட்டு உட்கார்ந்து இருந்தாப்ல. அப்போ ஒரு மாதிரி பார்த்தாரு ப்ரோ. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. பார்த்துட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி சுத்தி வந்தாப்ல. அவர் சரியில்லை ப்ரோ, சத்தியமா சொல்றேன் சரியில்லை. பட் என்ன பண்ண, இந்த மாதிரி பைத்தக்காரனை பிடிச்சி போட்டு தான் இவங்க கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனல் டேல கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கறதான் வெறுப்பா இருக்கு. ஃபினாலே ஒரு எனர்ஜியே இல்லை ப்ரோ. ஃபினாலே மாதிரியே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபினாலே ஃபீலே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் சீசன் முடிஞ்சு போச்சு. அது போன வாரம் கானா வினோத்தவர்கள் பணப்பட்டி எடுத்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமே அந்த சீசன் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே இது பிக் பாஸ் மாதிரியே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபினாலே வீக் மாதிரியும் இல்லை. அந்த ஒரு எனர்ஜியும் இல்லை. ஒரு மாதிரி போகுது. ஏதோ பார்க்கணும், அந்த ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு பார்த்தாகணும்ப்பா, அந்த மாதிரி தான் போன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிக் பாஸ் பாராட்டினதுக்கு அப்புறம் விக்ரம்கான மூஞ்ச பார்க்கணுமே, சத்தியமா செத்து போயிடுச்சு ப்ரோ.
அந்த அளவுக்கு பொறாமை குணத்தை வச்சிருக்காப்ல. அதுல பிக் பாஸ் சும்மா இல்லாம ஜூனியர்னு வேற கூப்பிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம சீனியர் வேற வாராப்ல போல. அதை பத்தி ஒரு சில அப்டேட் இருக்கு. என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. விக்ரம பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த